ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ரூட் சியூ லவ்ஸ் சிங்கிள் மதர் அப்படின்ற கான்செப்டில் ட்ராமா பார்த்துருந்தோம் இல்லைங்களா? அதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாமா? ஸ்டார்டிங் சீனில் இங்கே நம்ம ஜின் வந்துட்டு ஹீரோயினை கேர்ள் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க அது நம்ம ஹீரோயினுமே எதிர்பார்க்கல. அவங்களும் ஷாக்காக தான் பார்த்துட்ருக்காங்க. ஆப்போசிட்டில் வந்த பொண்ணு சும்மாவாக இருப்பா. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, அடப்பாவி அப்புறம் எதுக்கடா ஏன் கூட பிளைண்ட் டேட் வந்த, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது என்ன கேட்குதா அப்படின்னு அவ சொல்ல, அதுக்கு இவர் என்னம்மா பண்ணுறது, கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சும்மா சுற்றிட்டுருக்கு, ஆனால் இந்த மாதிரி ஒரு பைத்தியத்தை என்னால் பார்க்கவே முடியாது, அதனால வேறு பொண்ணுக்கு மூவ் ஆகலான்னு பார்த்தா கரெக்டாக மூங்க நினச்சிட்டு வந்துட்டா அப்படின்னு வந்துட்டு நம்ம மிஸ்டர் ஜின் சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. எவ்வளோ தைரியம், எப்படி பேசுகிறான் பார் பொறுக்கி அப்படின்ற மாதிரி இவங்க திட்ட மனசுலே. அதே மாதிரி அந்த பொண்ணு வாயால் திட்டிட்டு போயிடுறா, உன்ன மாதிரி ஒரு பொறுக்கியில் என்னால் பார்க்கவே முடியாதுடா அப்படி சொல்லிட்டு அவள் போயிடுறா. அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் ஜின் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நீ வந்துட்டு இவ்வளோ திறமையாக பண்ணுறதை பார்த்தா ரொம்ப வருஷமாக இந்த வேலை தான் பார்த்துட்ருக்க போல அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் விடுங்க, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, நீங்கள் வந்துட்டு உங்கள் வார்த்தை ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு டைம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் எனக்கு இப்போ டைம் இல்லை, தேர்ஸ்டே 10 மணிக்கு வந்துரு அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயின் இவங்கிட்டேருந்து இதான் நான் எதிர்பார்க்க முடியும், பரவாயில்ல வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க பையன் குவான் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ரொம்ப சமத்துக்குள்ளே நடந்துக்கணும் சரியா, உனக்கு 2 நாளில் இன்னும் ஆப்ரேஷன் இருக்குது, ஆனால் பயப்படக்கூடாது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த குட்டி வாண்டி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நான் வந்துட்டு பயப்படலாம் இல்லை, டாடி ஜியான் கூட சொன்னார் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு டாக்டர் இருக்கார் இல்லைங்களா, அவரை வந்துட்டு இவன் அப்பான்னு தான் சொல்லி கூப்பிடுறான். மேபி அவர் தான் வந்துட்டு இவனோட காட் ஃபாதராக இருக்கார் போல இருக்குது, அதனால் அப்படி கூப்பிடுறான். காட் ஃபாதர்னால் ஒன்றும் இல்லைங்க, அப்பா இல்லாத ஒரு குழந்தைய வந்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு கார்டியன் மாதிரி ஒருத்தர் இருப்பார், அதனால தான் அப்படி சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அப்போ என் பையன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டானா, ரொம்ப பெரிய பையனாக வளர்ந்துட்டானோ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவன், ஆமாம் நான் பெரிய பையனாக வளர்ந்துருந்தேன்னு எங்கள் அம்மாவை வந்து பார்த்துக்க முடியும், சரிம்மா நீ எனக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா, எனக்கு ஒரு கிஃப்ட்டு வேணும், நான் வந்து ஆப்ரேஷன்லேருந்து சரியாயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு உங்ககிட்ட வந்து கிஃப்ட் வேணும் அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயினும் என்னப்பா வேணும்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு அப்பா வேணும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போது வந்துட்டு என் பையனுக்கு என்னை பிடிக்காதா, அதனால தான் அவன் அப்பாவை கேட்குறானா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன், இல்லை எனக்கு உங்களை பிடிக்கும், ஆனால் எல்லா குழந்தைக்கும் அப்பா இருக்காங்கல்ல, எனக்கு மட்டும் ஏமா இல்லை அப்படி சொல்லிட்டு அழுகுறான். ரொம்ப ஃபீலாக பேசுகிறான். என்னதானாலும் தாயுள்ளும் ரொம்ப கஷ்டப்படும்ல, அதே மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் பையன்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல், இப்போ என் சம்பளத்து பையன் தூங்குவானா, நம்ம இதை பற்றி அப்புறம் பேசலாம் அப்படி சொல்லி குழந்தைய தூங்க வச்சிடுறாங்க. அப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் காமிக்கிறாங்க. அசிஸ்டண்ட்டும் மிஸ்டர் ஜின்னும் வந்துட்டுருக்காங்க ஹாஸ்பிட்டலில். மிஸ்டர் ஜின் புலம்பிகிட்டே இருக்காரு, ஏன்டா எனக்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களா, ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு, அதுக்கப்புறமாட்டு ஏன்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து சாவடிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. அதுக்கு அசிஸ்டண்ட், என்ன சார் பண்ணுறது, பிரசிடெண்ட் தான் சொல்லி சாவடிக்கிறாங்க என்னையும், சரி வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஜின் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நாளைக்கு வந்துட்டு ஒரு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஸோ எனக்கு 10 மினிட்ஸ் மட்டும் டைம் வேணும், என்னோடய ஷெடியூல் கொஞ்சம் பார்த்துட்டு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினை பார்க்கணும் இல்லைங்களா, அதுக்காக அப்படி சொல்கிறாரு. அசிஸ்டன்ட் வந்துட்டு, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வைரலாக பிடிச்சி சொல்லிகிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவர் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே நான் வந்து இப்போவே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். நம்ம ஜின்னு வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு காரிடாரில். அப்போது நம்ம ஹீரோயினோட பையன் குவான் வரான். வந்துட்டு நடந்து போயிட்டே இருக்கான், அந்த வாத்தை எடுத்துகிட்டு வாத்து மாதிரி நடந்து போயிட்டுருக்கான். அப்போ திடீர்னு நம்ம ஜின்னை பார்த்துட்டு, இவர் எங்கேயோ பார்த்தோமே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னை வந்து ஹக் பண்ணிட்டு உட்காந்துக்கிறான். அப்புறம் நான் உங்களுக்கு திரும்பியும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜின்னுக்கும் அவனுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, அதனால் பரவாயில்லையே நம்ம திரும்பி பார்த்துட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இவர் என்ன இவன் எப்படி கேட்குறான்னு யோசிச்சுட்டு, ஏன்ப்பா அப்படி கேட்குற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன், நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றான். அதுக்கு அவர் அதுவும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன், அப்போ சரி, அப்போ நீங்கள் எனக்கு அப்பாவாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர், என்னப்பா இப்படிலாம் கேட்குற, நீ அப்படிலாம் வந்துட்டு எல்லாருக்கிட்டும் கேட்கக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு.
அதுக்கு அவன், எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கள் அப்பா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாருன்னு சொல்லிட்டு. நீங்களும் ஹேண்ட்ஸமாக தானே இருக்கீங்க, அதனால எனக்கு அப்பாவாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவர், இங்கே பாருப்பா, நம்ம வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அவர் யோசிச்சு பார்க்குறாரு. ஓ, இந்த குழந்தைக்கு அப்பா இல்லை போல இருக்குது, அதனால தான் அவன் இப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி கவலையாக பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைம் வந்துட்டு டாக்டர் ஜியான் வராரு. டே குவான், உங்கள் அம்மா அங்கெல்லாம் தேடிட்டு இருக்கா, என்னடா பண்ணுற இங்கே அப்படி சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு பார்க்குறாரு. அப்போ நம்ம ஜின் வந்துட்டு டாக்டர் ஜியானே வந்து வித்தியாசமாக பார்த்துட்டு, நீங்கள் இங்கே டாக்டராக ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவரும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இவருக்கு வந்து சந்தேகம் தீரவே இல்லை. அதனால குவானை பார்த்துட்டு, உனக்கு இவரை தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு குவானும், ஆமாம், இவர் தான் வந்துட்டு என்னோட ஜியான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறான். அப்பான்னு சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறதுக்கு, அதனால ஓ சாரி, நான் வந்துட்டு கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிட்டேன், நீங்கள் வந்துட்டு பையனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால ஜியானுக்கும் எதுவுமே சொல்லாமல் அவர் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அந்த டைம் பார்த்து அசிஸ்டண்ட்டும் வர, அசிஸ்டண்ட் வந்துட்டு சார் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறான். நம்ம ஜின்னு வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. போகும்போது நம்ம ஹீரோயினும் குவானும் ப்ளஸ் ஜியானும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துடுறாரு. அது பார்க்கவே ஒரு க்யூட் ஃபேமிலியாக இருக்குது. நம்ம ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஏண்டா எப்போ பார்த்தாலும் இப்படி ஏண்டா போகிற, யார் உனக்கு எதாவது சொல்லித்தரா அப்படின்னு கேட்குறாருங்க. அதுக்கு அவன், இதோ இவர் தான் சொல்லித்தராருன்னு சொல்லிட்டு ஜியானை காமிச்சிட்ருக்கான். அப்புறம் வந்து அவங்க க்யூட்டாக ஃபேமிலியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்களா, அதை இங்கே பார்த்துட்டு நம்ம ஜெனுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. என்னதானாலும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப கவலையாக பார்த்துட்ருக்காரு. ப்ளஸ் அவருக்கு பயங்கர கோவமும் வருது. அப்படியே வந்துட்டு க்ராஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. அசிஸ்டன்ட் இங்கே புலம்பிகிட்டு இருக்கான், என்ன ஆச்சு இந்த மனுஷனுக்கு, ஒரு நிமிஷமும் ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். இங்கே எல்லாருமே வார்டுக்கு வர டைம் நம்ம குவான் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நீங்கள் மட்டும் வராமல் இருந்திருந்தீங்கன்னா அந்த மிஸ்டர் பியூட்டிஃபுல் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு அவர் எனக்கு அப்பாவாக இருக்குன்னு சொல்லியிருப்பாரு, நீங்கள் வந்து எடுத்துக்கு எடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அந்த மாதிரிலாம் வந்து மற்றவங்ககிட்ட கேட்கக்கூடாது, புரியுதா, உனக்கு தான் வந்து ஆல்ரெடி ஜியான் அப்பா இருக்கார்ல அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அவன், ஆனாலும் நம்மளாம் ஃபேமிலி கிடையாதுல்ல, இவர் வெறும் பேருக்கு மட்டும்தானே எனக்கு அப்பாவாக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவன் க்யூட்டாக பேசிகிட்டு இருக்க. அதுக்கு ஜியா என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நான் உனக்கு அழகாக தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவன் சாக்லேட் ஒன்று க்யூட்டாக கொடுத்துட்டு என்ன சொல்கிறான்னா, அப்படிலாம் கிடையாது, நீங்கள் தான் எனக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க, இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, எனக்கு அப்பா கிடைச்சா கூட என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பர்சன் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க அப்படி சொல்லிட்டு ஜியானுக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி குவா நீ தனியாக விளையாடிட்டு நாங்கள் போய் கொஞ்சம் வேலை இருக்குது போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்துடுறாங்க. வெளியே வந்து ஜியான் என்ன பேசிகிட்டு இருக்காருன்னா, நான் ப்ரொஃபஸர்கிட்ட பேசிட்டேன், நாளைக்கு வந்து ஆப்ரேஷன் நல்லாவே முடியும்னு சொல்லியிருக்காரு, நீ எதுவும் நினச்சா கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அவர் பேச. அதுக்கு நம்ம ஹீரோயின், எனக்கு புரியுது, ஆனால் நாளைக்கு 10 மணிக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அவர் என்ன சொல்கிறேன்னா, நான் குவானை நல்லாவே பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இங்கே அந்த மிஸ்டர் ஜின்னு பார்த்தா அவர் வந்துட்டு பயங்கர கோவமாக கேம் விளையாடிட்டுருக்காரு. ஃபுல்லாக நம்ம ஹீரோயின் குழந்த நம்ம ஜியானோட ஞாபகம் தான். ஏன்னா அவர் வந்துட்டு அவங்க ஃபேமிலின்னு நினச்சிட்ருக்காரு இல்லைங்களா. ஸோ அதனால் பயங்கரமாக கோவம் வருது. அவளுக்கு குழந்தெல்லாம் இருக்கா, அவள் அவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆன் ஆகிட்டா, என்னால் இங்கே ஒரு நிமிஷம் கூட அவள் நினைக்காம இருக்க முடியல, பைத்தியக்கார மாதிரி நான் சுற்றிட்டுருக்கேன், அவன் மட்டும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த பக்கம் கோவப்பட, இங்கே நம்ம ஹீரோயின் 10 மணி ஆகிட்டும் ஆளை வரலையே சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க ஒரு கடத்தில் கடுப்பாயிட்டு, நான் 20 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எங்கே உங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்கிட்ட போய் கேட்டுட்ருக்காங்க. அசிஸ்டண்ட் வந்துட்டு அவர் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கார் மேடம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அதுக்கு அவங்க, சரி எப்போ தான் வருவார் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வேணால் நாளைக்கு வரீங்களா அப்படின்னு கேட்குறான். உடனே இவங்க இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உள்ளே போன அசிஸ்டண்ட் வந்துட்டு, பாஸ் நீங்கள் அவங்கள பார்க்குறீங்களா, அவங்க 20 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா இவன் வெட்டியாக தான் உட்காந்துட்ருக்கான். ஆனாலும் நம்ம ஹீரோயினை வந்து பார்க்காம வெயிட் பண்ண வச்சிட்ருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயின் மேலே கடுப்பாக இருக்கா இல்லைங்களா, அதனால இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அப்போது வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் 20 நிமிஷம் தான் ஆச்சு, மேடம் வெயிட் பண்ண மாட்டாங்களா, வெயிட் பண்ணட்டும் அவள் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. அப்படியே போயிட்டு நம்ம ஹீரோயினையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து அங்கே எங்கே நடந்துகிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு டாக்டர் ஜியான் கிட்டேருந்து கால் வருது. டாக்டர் ஜியான் வந்து என்ன சொல்லிகிட்ருக்காருன்னா, பையனுக்கு ஆப்ரேஷன் டைம் மாற்றிட்டாங்க, இப்போ ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணும் சொல்கிறான், கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்களும், ஏன் இவ்வளோ சீக்கிரம் மாற்றிட்டாங்க, சரி நான் ஓகே வரேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் கேட்குறாரு, மேடம்
அப்படின்னு கூப்பிடும்போது எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ இங்கே நம்ம ஜினு வந்துட்டு அவளை கூப்பிட உள்ள அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லும் போது அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறாருன்னா, மேடம் இப்போ தான் போனாங்க வெளியே, நான் வேணால் கால் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இவருக்கு பயங்கர கடுப்பாயிடுது. ஏன் மேடம் வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அந்த பக்கமாக திரும்பிட்டு அவள் ப்ராஜெக்ட் பற்றி ஒன்று பேச தேவையில்ல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி வந்து பார்க்குறாங்க. பையன் வந்துட்டு ரொம்ப பயந்துட்டு லைட்டாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு இவங்க, நான் சாரிப்பா வழக்கம் போல் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக நீங்கள் சாரிலாம் சொல்லாதீங்க, எனக்கு தெரியும் உங்களை பற்றி நீங்கள் கரெக்டாக வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க, என் பையன் ரொம்ப க்யூட்டில், அவன் வந்துட்டு எதுக்குமே பயப்பட மாட்டான், ரொம்ப ஸ்ட்ராங்கான பையன் அப்படி சொல்லிட்டு பையனை ரொம்ப கன்சோல் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. என்ன தான் அவனை கன்சோல் பண்ணாலும் இவங்களுக்கு வந்துட்டு படபடன்னு இருக்குது, ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க, எல்லாமே நல்லா முடிஞ்சிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போது வந்துட்டு ஜியான் தான் வந்து நம்ம ஹீரோயினை கன்சல்ட் பண்ணுறாரு. உங்கள் பேர் ப்ரொஃபஸர் தானே ஆப்ரேஷன் பண்ணுறாரு, எதுக்கு பயப்படுற, எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை கன்சல்ட் பண்ணி அனுப்புகிறாரு. அப்புறம் மிஸ்டர் ஜின் வந்துட்டு அந்த சென்றவனை தான் பார்க்க வந்திருக்காரு. அவங்களோட ப்ராஜெக்டை எடுத்துக்கலான்னு பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போது போயிட்டாங்க இல்லைங்களா, ஸோ அவங்க ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிவிட்டு சென் கூட பார்ட்னர் வச்சுக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அப்போது வந்துட்டு சென்னு வந்துட்டு என்ன சொல்லிகிட்ருக்கான்னா, ப்ராஜெக்ட் பற்றி மட்டும் பேச சொன்னால் நம்ம ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கான். நம்மளை மாதிரி பசங்க பின்னாடியெல்லாம் அந்த மாதிரி பொண்ணுங்களாம் வர்றது சகஜம் தான் அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு என்னதான் ஆனாலும் கோவமாக இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஜென்டல்மேன் வந்துட்டு ஒரு பொண்ணை அவன் பின்னாடி பேச மாட்டான், ஸோ இந்த மாதிரி பேசுறதா இருந்தால் நம்ம இந்த மாதிரி டாபிக் அவாய்ட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காரு. அப்போது வந்துட்டு அவன் கூட இருக்க அந்த லேடிக்கிட்ட, அவன் ஒய்ஃப்னு நினைக்கிறேன், ஆனால் ஒய்ஃப் அடிக்க பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருந்தால் இன்றைக்கி வந்துட்டு அவங்கக்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறா. அதனால என்னன்னே தெரியல. ஆனால் அவகிட்ட வந்து என்ன சொல்லிகிட்ருக்கான்னா, என்னதான் ஆனாலும் வந்துட்டு இவங்க 2 பேருக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கான். அதுக்கு அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதுக்கு சும்மா மின்னே பார்த்துட்ருக்க, அவள் என்ன பண்ணா உன்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, நமக்கு வந்து நம்ம ப்ராஜெக்ட் தான் முக்கியம், நான் ப்ராஜெக்ட் வந்துட்டு நீ ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்க இல்லையா, அதனால தான் நான் அதில் கொஞ்சம் கன்சர்னாக இருக்கேன், நீ அவள் யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோ, இவங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு கொஞ்சம் பார்த்துரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காரு. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு சாவு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டாக்டர் ஜியான் வராரு. வந்தோடனே அடிச்சு பிடிச்சிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு, பையன் நல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒழுங்காக ப்ரீத்தே பண்ண முடியுது. எங்கள் அசிஸ்டன்ட் வந்துட்டு மிஸ்டர் ஜின்கிட்ட கேட்டுட்ருக்காரு, அவங்க பார்க்க வந்திருக்காங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அதுக்கு அவர், எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி அனுப்பாவல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ எங்கள் அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு, சாரி மேடம் உங்களை பார்க்க முடியும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க, அதுவா, நீங்கள் எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அசிஸ்டண்ட்டும் ஒன்றும் புரியாமல் என்ன பண்ண போகிறா அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டுறாரு. இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு லேப்டாப்பில் ரொம்ப தீவிரமாக எதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. மிஸ்டர் ஜின்னு வந்துட்டு எதுவும் வேலை பார்த்துட்டு தான் இருப்பார். அப்போ வந்து அசிஸ்டன்ட் காஃபி வந்து கொடுக்கும்போது இவங்க வந்துட்டு 5 4 3 2 1 இப்போ எனக்கு 10 நிமிஷம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மிஸ்டர் ஜின்னோட சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடுது. அதனால் அவரே வெளியே வந்துட்டு ஐடி ஸ்டாஃபை கூப்பிட்டுங்க, என்ன ஆச்சு தெரியல, சிஸ்டம் திடீர்னு ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் ஆஃப் பண்ணேன், உங்கள் ஃபைல்ஸ்லாம் சேஃபாக தான் இருக்குது, கொஞ்சம் வரீங்களா, எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தர முடியுமா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் அவர், நீ எதுக்காக அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க, ஃபஸ்ட்டு நான் சாரி சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர், சரி நான் சாரி அக்செப்ட் பண்ணிட்டேன், இங்கே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. அதுக்கு அவங்க, சாரி மட்டும் இல்லை, எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆல்ரெடி நீ எது கொடுக்குறேன்னு சொன்னல, நீ தான் வரல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இவங்க, நீ ஆல்ரெடி என்னை 30 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுட்ட, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்காக நான் வந்து 3 மாதம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் 5 வருஷம் முன்னாடி, எனக்காக நீ வந்து ஒரு 30 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க லவ் பண்ண டைம் தான் மீன் பண்ணி சொல்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், எனக்கு அதெல்லாம் புரியுது, எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக வேலை இருந்தது, எனக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் இப்போ தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர், என்னெல்லாம் யாரும் பிளாக்மெயில் பண்ண முடியாது, இப்போ என்ன அந்த சிஸ்டம் நீ ஹேக் பண்ணால் என்னால் வந்து வேறு சிஸ்டமில் வேலை பார்க்க முடியாதா, எனக்கு இப்போ வந்துட்டு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அசிஸ்டன்ட் வந்துட்டு, ஆமாம் சார், உங்களுக்கு வந்து இப்போ ஒரு மீட்டிங் இருக்குது, நீங்கள் போய் ஆகணும் அப்படின்னு கூப்பிட்றாரு. பார்த்தியா, எனக்கு மீட்டிங் இருக்குது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பின்னாடியே போகிறாங்க. ஆனால் அவர் மனசாட்சியே இல்லாமல் கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு.
அப்படியே அவசரமாக போன ஹீரோ வந்துட்டு டிராஃபிக்கில் மாட்டிக்கிறாரு. அசிஸ்டன்ட் போட்டு கத்திட்டு இருக்காரு. ஏன்டா இங்கே டிராஃபிக் இருக்குன்னு தெரியும்ல, வேறு பக்கமாக போய் தொலை வேண்டியதானே அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. அப்புறம் அசிஸ்டன்ட், சார் நீங்கள் எது கத்திட்டு இருக்கீங்க, இன்னும் 30 நிமிஷம் நமக்கு மீட்டிங் வேறு இருக்குது, நானே எப்படி போவோன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம ஹீரோயின் கிவ் அப்பே பண்ணுறதா இல்லைங்க. அவங்களே வந்துட்டு அவங்க குட்டி ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படியே நம்ம ஜின்னோட கார் மேலே நிறுத்துறாங்க. ஜின் பார்த்துட்டு இவன் என்ன இவ்வளோ ஃபாலோ பண்ணுறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. கிளாஸ் மிரரே இறக்கி விட்டுறாரு. அதுக்கு இவங்க வந்து கத்திட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள் டிராஃபிக் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, நான் வந்துட்டு உங்களை கண்டிப்பாக கொண்டு போய் விடுவேன், 30 நிமிஷத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க, இது நல்ல டீல் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர், இந்த மாதிரி மோசமான வண்டியிலலாம் நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த வண்டியில் தான் ஏறி போயிட்டுருக்காரு. குழந்த மாதிரி உட்காந்துட்ருக்காரு மிஸ்டர் ஜின். நம்ம ஹீரோயின் கிட்ட வேற கத்திட்டு இருக்காரு, நீ வந்து இவ்வளோ ஸ்லோவாக போனதுன்னா எந்த ஜென்மத்தில் போகிறது, 30 நிமிஷத்தில் போகணும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு இவங்க, நான் சொன்ன மாதிரி 30 நிமிஷத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க, இப்போ ஃபாஸ்ட்டாக போட அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுறாங்க. அவர் வந்துட்டு பயந்து நம்ம ஹீரோனோட காலெல்லாம் பிடிச்சிக்கிறாரு. உடனே இவங்க, நீங்கள் கால் பிடிச்சிங்கன்னா எப்படி ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் அவர் அந்த பக்கமாக இருக்கிற வண்டியில் இருக்கிறத பிடிச்சிக்கிட்டு, உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா இல்லையா அந்த வண்டி ஓட்டுறதுக்கு, எனக்கு அதுவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபன்னாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. போன மிஸ்டர் சின் வந்துட்டு ஒரு குட்டி பையன்கிட்ட தான் பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. அவனும் இந்த சர்ஜரிக்கு தான் போகிறான் போல இருக்குது. அவங்ககிட்ட வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு பேசி அவனை வழி அனுப்பி வச்சு அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்கணும் சரியா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டுருக்காரு. அதில் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஹீரோயின் கிட்ட, இங்கே பாரு உனக்கு 10 நிமிஷம் தான் டைம், எதுவாக இருந்தாலும் பேசிடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்க ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராஜெக்ட் பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் வந்து ப்ராஜெக்ட் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற டைமில் வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் வந்துட்டு இது வந்து கார்டியாலஜி சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் தான். கார்டியாலஜி பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது ஸ்க்ரீனிங் பண்ணுற டைம் வந்து இவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜி ஏஐ மூலயமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்துட்டு ஜின்னும் கேட்டுட்டு தான் இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, அந்த பையன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் வந்து எங்களோட கம்பெனி மூலயமா தான் அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடக்க போகுது, அவனுக்கு வந்து ஹார்ட்டில் டிசீஸ் இருக்குது, அதுக்காக அவன் அப்ராட் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க, பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துட்டு அப்ராடுக்கு எதுக்கு பசங்களை அனுப்பணும், அதுக்காக நம்மளே வந்துட்டு நம்மளுக்கான முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் இல்லைங்களா அப்படின்ற மாதிரி அவங்க பாயிண்ட்லாம் எடுத்து சொல்ல, நம்ம ஹீரோவும் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. அதனால் சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் முகத்தில் சிரிப்பே வருது. சிரிச்சிட்ருப்பாங்களா, அதை பார்க்கும்போது அவருக்கு வந்து லவ் பண்ண ஹீரோயின் ஞாபகம்லாம் வந்துட்டு எட்டி பார்க்க தான் செய்யுது. அப்படியே பார்த்துட்டே இருந்தவர், இவன் இங்கே இருந்தால் என்னையே வாங்கிக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவர் வந்துட்டு சரி நான் இப்போ கிளம்புறேன், உன் கம்பெனிக்கு ப்ரொபோசல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்ட்றாரு. நம்ம ஹீரோயின் வந்து கத்திட்டு இருக்காங்க, நான் உங்களுக்கு ஒன்று வேணால் போய் விடட்டுமா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஆனாலும் ரொம்பவே ஹாப்பி தான் அவங்க, ஒரு வழியாக அவன் அக்செப்ட் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஜியானும் பேசிகிட்டு இருக்காங்க, குழந்தைய பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வந்துட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டு சா வந்து கத்திட்டே வரா, உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லி கத்துறா. நம்ம ஹீரோயின், ஏண்டி கத்துற, குழந்தை உள்ள தூங்கிட்டு இருக்கான், சொல்லு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லி திரும்பியாக ஸ்டார்ட் பண்ணுறா. அப்போ இவங்க, உனக்கு என்ன ப்ரொபோசல் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க, ஆமாண்டி, அப்போ உனக்கே தெரியுமா ஆல்ரெடி, நீ தான் இதுக்கு பண்ணியா அப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் எதுவும் சொல்கிறது இல்லை. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, இனிமேல் நம்ம வந்துட்டு ஈஸியாக பண்ணிடலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அதுக்கு இவங்க, நீ மறந்துடாத, நம்ம ஆப்போசிட் யாருக்கு தெரியும்ல, அந்த சென், அவன் வந்து என்ன வேணால் பண்ணுவான், ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த சென்னோட ஒய்ஃப் கிடையாது, அவள் வந்து அஃபேரில் இருக்கான் போல இருக்கா அவகிட்ட. அதனால வந்து என்ன சொல்கிறான்னா, நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் ஆஃபீஸ்க்குலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவளுக்கு மட்டும் தெரிஞ்சால் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு எனக்கு தெரியுது, ஆனாலும் நம்ம ப்ராஜெக்ட் பற்றி நம்ம பேசணும் இல்லைங்களா, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவன் என்ன சொல்கிறானா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடு, இப்போதைக்கு என்ன ப்ரொபோசல் மட்டும் தானே, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இங்கே மிஸ்டர் ஜின் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்க வந்திருக்காரு. ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களும் வந்துட்டு அந்த சேர்மேனும் பேசிகிட்ருக்காரு, அந்த ப்ராஜெக்ட் பற்றி தான், ஹீரோயினோட சேர்ந்து பண்ணுற ப்ராஜெக்ட் இல்லைங்களா, அதை பற்றி பேசிகிட்ருக்காரு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, மிஸ்டர் ஜியனை பார்க்குறீங்களா, அவர் தான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போவார் அப்படிலாம் பேசிகிட்ருக்காரு. டாக்டர் ஜியான்னு யாருன்னு நம்ம ஜியனுக்கு தெரியும்ல, அதனால இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஜியான் ப்ளஸ் அந்த குட்டி வண்டு எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த குட்டி வண்டு பேசவே இல்லை. அந்த பக்கம் வந்துட்டு 2 குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்களா, அதை ரொம்ப ஏக்கமாக பார்த்துட்ருக்கான். அதை பார்த்துட்டு ஜியான் வந்து சொல்கிறாருன்னா, நீயும் வந்து இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நீயும் விளையாடுவ அவங்க கூடலாம்,
பாலெல்லாம் நீயும் நல்லா கிக் பண்ணி விளையாடணும் அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவன் என்ன சொல்கிறான்னா, 1 வாரம் ஆச்சு, நீங்கள் என்னை எழுந்துக்க கூட விட மாட்டீங்க, எனக்கு ஒரே இடத்துல உட்காரத்துக்கு போர் அடிக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் இங்கே பாருப்பா அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நீ இதுவே சொல்லிகிட்டு இருக்க எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த டைம் தான் நம்ம ஜென்னும் வருவார் அசிஸ்டன்ட் கூட. இதெல்லாம் பார்த்துட்ருப்பாரு. அவருக்கு ரொம்ப கடுப்பாக தான் பார்ப்பாரு. அப்போ வந்து அசிஸ்டன்ட் வர என்ன சொல்லுவார்னா, அந்த பையன் ரொம்ப க்யூட்டில் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இவர் வந்துட்டு நீ வாய் மூடிட்டு வேலையை பார்க்குறியா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அப்புறம் இங்கே ஜின் வந்துட்டு டைரக்டர் கால் பண்ணி எனக்கு இப்போவே அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொன்னார்னா, நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஜியான் தான் வந்துட்டு ஜின்னுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோயினும் ஜியானெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அது நம்ம ஜின்னுக்கு பிடிக்கல. அதனால ஜியானை தனியாக பிரிக்கணுன்னா இதானே பண்ண முடியும், அதுக்காக தான் இப்படி பண்ணிகிட்ருக்காரு. ப்ளஸ் நம்ம ஜின்னுக்கு வந்துட்டு ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் பிரசிடெண்ட் எப்போ பார்த்தாலும் அசிஸ்டண்ட்டை அனுப்பி விடுவார் ஹாஸ்பிட்டலுக்கு, போய் அவனை செக்கப் பண்ண சொல்லுன்னு சொல்லி தொல்லை பண்ணிகிட்ருப்பாரு. அது மோஸ்ட்லி ஜின்னுக்கு பிடிக்காது. அதனால அப்பாயின்மெண்ட்டெல்லாம் வேண்டாம் தான் சொல்லிகிட்டு இருப்பாரு. ஆனால் இப்போ அவரே வாலண்டியர் எதுக்கு வந்திருக்காருன்னா, நம்ம ஹீரோயினும் ஜியான்லாம் ஒன்றா பேசிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த ஃபேமிலியாக அவங்க சந்தோஷமாக இருக்கிறது இவருக்கு லைட்டாக கொஞ்சம் வயிற்றுச்சலாக தான் இருக்குது. அதனால தான் வந்துட்டு பிரிக்கணும்னு முடிவு பண்ணி இப்படி பண்ணியிருக்காரு. இங்கே வந்து ஜின் வந்துட்டு ஜியானை வெறுப்பேற்றுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் மனசில் நினச்சிக்கிறாரு, இவன் அந்த அளவுக்கு நல்லவனாக இருக்கான், அப்படி ஒன்றும் நல்லா இல்லையே பார்க்குறதுக்கு, என் அளவுக்கு அவனை கம்பேரே பண்ண முடியாது என்னமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஜியான் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றும் இல்லை சார், இப்போதைக்கு எனக்கு ஒன்றும் தெரியல, உங்களுக்கு சர்ஜரி நடந்திருக்கு, ஆனால் இப்போ எதுவும் ப்ராப்ளம் மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காரு. அதுக்கு இவர் ப்ராப்ளம் மாதிரி தெரியலையா, என்ன டாக்டர் நீங்கள், டைரக்டர் சொன்னார் என்னமோ நீங்கள் தான் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலே பெஸ்ட்டு டாக்டர்னு சொல்லிட்டு, என்ன ப்ராப்ளம்னு சொல்ல தெரியலையா, எனக்கு ஏதோ வந்துட்டு உடம்பு சரியில்லாத மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இவர் சரிங்க சார், அப்போ நம்ம வந்துட்டு ஒரு 24 hours ஹாஸ்பிட்டலைசேஷனோட வச்சுக்கலாம், நீங்கள் ஒரு 24 hours அப்சர்வேஷனில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு இந்த ஜின் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னது 24 hours அப்சர்வேஷனா, என்ன டாக்டர் நீங்கள், நான் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, ஆல்ரெடி என் டைம்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு, இன்னும் வந்து டைம் வேஸ்ட் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு வேறு பேசுகிறாரு. இங்கே ஜியானுக்கு பயங்கரமாக கடுப்பாக வருது. என்ன இவன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பாக தான் இருக்குது. அதனால அவர் பங்குக்கு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள் சார், உங்களுக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுதுன்னா எனக்கும் அதுக்கு மேலே டைம் வேஸ்ட் ஆகுது. ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து உங்களை செக் பண்ண வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்படி உங்களுக்கு பிரச்சனைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னா தான் செக் பண்ணி சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் என்ன சொன்னீங்க, என்னை பார்க்கறதுக்கு நல்லா டாக்டர் மாதிரி இல்லைன்னு சொன்னீங்க இல்லைங்களா, நீங்கள் வந்து போய் வேறு ஏதாவது டாக்டர் பார்த்துக்கோங்க, எனக்கும் நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நான் அவங்கள பார்ப்பேன் அப்படின்னு கடுப்பாக பேசிடுறாரு. அப்புறம் வந்து மிஸ்டர் ஜின் சரி நான் இங்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக கிளம்ப போவார். அந்த டைம் கரெக்டாக நம்ம ஹீரோயின் குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டு அவனோட பொம்மை நீங்கள் வச்சுருக்கீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. ஹீரோயினும் வந்துட்டு மிஸ்டர் ஜென்னு பார்த்துருவாங்க. மிஸ்டர் ஜென்னும் வந்துட்டு ஹீரோயினை பார்ப்பாரு. அப்போ அந்த குட்டி பண்ணிட்டு வேறு என்ன சொல்லுவான்னா, மிஸ்டர் பியூட்டி நீங்கள் இங்கே இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பான். அந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு 5 வருஷம் முன்னாடி நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. நம்ம காலேஜ் வயசில் இருக்க ஹீரோ வந்துட்டு கேட்டிருப்பாரு இல்லைங்களா, டியா நீ தானே அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு இவங்க அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. காலேஜ் வயசில் இருக்க ஹீரோயின் என்ன ஆகிட்ருக்குன்னா, அந்த டியான்ற பொண்ணு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டாக என்னன்னு தெரியல, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்ருக்கு. அந்த டைம் அவள் இந்த டைரி தான் கொடுத்துருப்பா. கொடுத்துட்டு இதை போயிட்டு ஜின்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு அவங்க நீ இந்த ஜின்னை தானே பார்க்குறேன்னு சொன்ன அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவள் என்ன சொல்கிறானா, இங்கே பாரு எனக்கு என்ன நடந்ததுன்னு தயவு செஞ்சு அவங்ககிட்ட சொல்லிடாத, இதை கொண்டு போய் அவங்ககிட்ட மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் அவளை ஆம்புலன்ஸில் ஏற்றிருப்பாங்க. என்ன நடந்திருக்கும் நம்மளுக்கு காமிக்கல. அதெல்லாம் இங்கே யோசிச்சுட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்கே கேட்குறாங்க. அதுக்கு இவர் உனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கா, நான் பயந்தே போயிட்டேன், 15 வருஷம் ஆயிடுச்சு, நீ எல்லாத்தையும் மறந்துட்டியோன்னு நினச்சி அப்படின்ற பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்க இல்லை நான் எதையும் மறக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நல்ல வேலை சரி எனக்கு இப்போ வந்துட்டு சர்ஜரி இருக்குது, ஆனால் நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், சப்போஸ் நான் செத்துட்டேன்னா அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. அப்போ இவங்க அந்த டியான்னு சொன்னதை யோசித்து பார்த்துட்டு இல்லை நீங்கள் சாக மாட்டீங்க, நீங்கள் வந்துட்டு ரொம்ப நாள் நல்லா வாழணும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவர் எனக்கு தெரியும், நீ எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்க, சின்ன வயசுலேருந்து இதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக பேச போவார். இவங்க வந்துட்டு இந்தாங்க அந்த டைரி மட்டும் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி இருப்பாங்க. இவரும் பின்னாடியே ஓடி இருப்பார். அப்போ இவருக்கு வந்துட்டு அப்படியே ஹார்ட்டில் பெயின் வந்த மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஸோ இதோட தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க காய்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறு எபிசோட். அது தென் ஸ்டே டியூன்.